முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் அதனை வாய்மூடி மௌனியாக திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் விவசாய தேவைக்காக பல மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக நீர்வளத்துறை, ஆதாரத்துறை அதிகாரிகள் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வார்கள். இதையேதான் அதிமுக ஆட்சியிலும் நடந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தற்பொழுது அதனை கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் முல்லை பெரியாறு அணை நம்பியுள்ள 5 மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இதனைத் தொடர்ந்து 5 மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியிருப்பதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனுமதியை பெறாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தனது கடும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக அரசை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முல்லை பெரியாறு அணையை ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.